ஈரான் நாட்டின் மிக உயரிய ராணுவ அமைப்பான இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் உளவு பிரிவு தலைவர் மேஜர் ஜெனரல் மஜீத் காதேமி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய படைகள் நடத்திய வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டார். இன்று அதிகாலை தலைநகர் தெஹ்ரான் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலை அமெரிக்க சியோனிச எதிரிகளின் பயங்கரவாத நடவடிக்கை என ஈரான் ராணுவம் தனது அதிகாரப்பூர்வ டெலகிராம் பக்கத்தில் அறிவித்துள்ளது. சுமார் 50 ஆண்டு காலமாக ஈரானின் பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறையில் பணியாற்றிய மஜீத் காதேமி தேசிய பாதுகாப்பு மற்றும் மூலோபாய பாதுகாப்பு அறிவியலில் முனைவர் பட்டம் பெற்றவர். 2018 முதல் 2022 வரை பாதுகாப்பு அமைச்சகத்தின் தகவல் பாதுகாப்பு தலைவராகவும் பின்னர் IRGCயின் உளவு பாதுகாப்பு அமைப்பிலும் பணியாற்றியவர். கடந்த 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் இவருக்கு முன்னால் இந்த பதவியில் இருந்த முகமது காதேமி இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டதை தொடர்ந்து மஜீத் காதேமி உளவுத்துறை தலைவராக பொறுப்பேற்றார். 2022 முதல் 2025 வரை உளவுத்துறையின் 2 முக்கிய பிரிவுகளையும் ஒரே நேரத்தில் வழிநடத்திய பெருமை இவருக்கு உண்டு. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரான் மீது தொடுத்துள்ள இந்த போர் தற்போது 2வது மாதத்தை எட்டியுள்ளது. இன்று அதிகாலை நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதல்களில் தெஹ்ரானின் பஹாரஸ்தான் பகுதியில் உள்ள பல்கலைக்கழகம் மற்றும் குடியிருப்பு பகுதிகள் இலக்காக்கப்பட்டன. இந்த தாக்குதல்களில் 4 சிறுமிகள் மற்றும் 2 சிறுவர்கள் என 10 வயதுக்குட்பட்ட 6 குழந்தைகள் உட்பட மொத்தம் 34 பேர் உயிரிழந்துள்ளதாக ஈரான் ஊடகமான ஃபார்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. ஏற்கனவே ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி காமேனி மற்றும் பாதுகாப்பு பிரிவு தலைவர் அலி லாரிஜானி ஆகியோர் கொல்லப்பட்டுள்ள நிலையில் மஜீத் காதேமியின் மரணம் ஈரானின் பாதுகாப்பு கட்டமைப்பிற்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. உலகளாவிய எண்ணெய் போக்குவரத்திற்கு மிக முக்கியமான ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடியுள்ள நிலையில் அதனை மீண்டும் திறக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் விடுத்த காலக்கெடு முடிந்ததை தொடர்ந்து இந்த தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ளன. இதற்கு பதிலடியாக வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் தாக்குதலை தொடுத்து வருவதால் மத்திய கிழக்கு பகுதியில் போர் பதற்றம் உச்சத்தை அடைந்துள்ளது.